பஃப் ஸ்லீவ் தான் தைக்க போகிறேன். துணி வந்து 2 மடங்காக தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் 4 இன்ச் போல் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 4 இன்ச்சில் வந்து நீடில் நிறுத்திட்டு 1/2 இன்ச் கரெக்டாக குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து கொண்டு வரேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்தால் தான் இந்த சில்க்கு காட்டனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸுக்கு. இப்போ குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் வரும்போது 4 இன்ச்சில் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த 4 இன்ச்சில் ஃப்ளீட்ஸ் முடிச்சுட்டு மீதி இருக்கிறதுல தையல் போட்டு கொண்டு வந்துடணும். கீழேயும் 4 இன்ச் போல் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் நிறுத்திட்டு இப்போ தையல் வந்து மேலே இருக்கிறதுக்கு ஃப்ளீட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வைக்கணும். ஒரே நேர் போல் வைக்கக்கூடாது, ஆப்போசிட்டாக இருக்கணும். கீழே வர ஃப்ளீட்ஸ் வந்து இங்கேயும் 4 இன்ச் போல் மார்க் பண்ணி லாஸ்ட்டில் தையல் போட்டு முடிச்சிடணும். இவ்வளோ தான் வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது. குட்டி குட்டியாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக் கரெக்டாக வச்சு அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துடணும். இதில் வந்து திருப்ப வேண்டிய இது இல்லை. நீங்கள் இப்படியே திருப்பினாலும் ஓகே தான். நான் வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச் பீஸ் கொடுத்து அடிக்க போகிறேன், நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போது லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ 3 கிளாத் இருக்குது. கீழே வந்து 2.5 இன்ச்சில் மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே ஸ்லீவோட ஃப்ளீட்ஸு, அதுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக். இந்த 3 கிளாத்தையும் வச்சு தைக்கிறேன், பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா லைனிங் சைடு வந்து மேல் தையல் போட்டு வரேன். பிசுறு வந்து அப்படியே உள்ளே வந்து போயிடும். நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு மாதிரி அழுத்தாது, சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இப்போது எல்லா கிளாத்தையும் கரெக்டாக நீவி விட்டுட்டு கீழ் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சில் வந்து தையல் போடுறேன். இந்த தையல் வந்து நம்ம சாரீக்கு மடித்து அடிப்போம்ல அந்த ஓரம், அதே மாதிரி லைட்டாக மடித்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடணும். இது வந்து ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச் போல் தான் கரெக்டாக நிற்கும். அப்போ நம்மளுக்கு அந்த பஃப்பு கீழே ஒரு மாதிரி பட்டையாக அழகாக இருக்கும். இந்த இடத்துல லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு டிப்ஸு, ப்ளவுஸோட ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டரில், ஸ்லீவோட சென்டரில் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் பிரித்து சின்னதாக ஒரு டாட் மாதிரி போட்டோம் அப்படின்னா பஃப் வந்து நல்லா அழகாக தூக்கி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ளவுஸோட அவுட்லுக்.